ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய கப்பல் படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஐடி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 காலி பணியிடங்கள் இருக்கத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்டெக் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வயது வந்து 2/7/2000 to 1/1/2006 வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீனில் பிறந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது 2/7/2000 1/1/2006 பிறந்தவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா join.indiannavy.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/1/2025 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 25 கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2024 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 10 ஜனவரி 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க பிரான்ச்சு, அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ பாண்ட் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஜூலை 2000 1 ஜனவரி 2006 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் ஸ்ட்ரீம் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 60% மார்க் வந்து எடுத்துன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி, பிஇ, பிடெக், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்கிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எம்சிஏ வித் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி மொத்தம் 15 தான் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வந்து மென் அண்ட் உமன் யார் வேணாலும் 2 பேரும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29/12/2024 10 ஜனவரி 2025 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் 10/1/2025 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.